ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாசிப்பருப்பு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன் 4 பேர் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேங்காயும் தேவையான அளவு எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வெள்ளைப்பூண்டு ஒரு 3 எடுத்துருக்கிறேன். வரமிளகா ஒரு 4 எடுத்துருக்கிறேன். கல் உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வடைச்சட்டி காய வைக்கிறேன். காய வச்சுட்டு பாசிப்பருப்பு மட்டும் போடுறேன், எண்ணெய் போட வேண்டாம். பருப்பு மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்த உடனே இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வரமிளகாய் போடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. லைட்டாக மிளகாய் வெந்த உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு வெள்ளைப்பூண்டு போட்டுடலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வதக்கின உடனே தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நீங்கள் சில்லாக எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம், துருவி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் பிரியம்தான். அப்புறம் லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை எடுத்து இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்ல ருசியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.